வெல்கம் பேக் மக்களே. நான் உங்களின் எம்எச்ஐ. இன்றைக்கி என்ன ஒரு முக்கியமான தகவல் அப்படின்னா, எம்டி சார் கேவஸ் எக்ஸ்பிளேஷன் ஒரு வீடியோ போடும்போது போட்ட ஒரு 7 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த கமெண்டை நீங்களே பார்ப்பீங்க. இந்த கமெண்டை வச்சு நிறைய யூடியூபர்ஸ் வந்து நிறுவனத்தை கொச்சைப்படுத்தும் விதத்தில் அவ்வளோதான் மூடிட்டாங்க, இதுக்கப்புறம் ஓப்பனே பண்ண மாட்டாங்க, திறக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அவர் என்ன கமெண்ட் போட்டிருக்காரு அப்படின்னா, இங்கே நீங்களே பாருங்கள், படித்து காட்டுறேன். எம்டி சார், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? ஏன்னா நான் பேங்க்கில் லோன் வாங்கி தான் நம்ம மைவி3 ஆட்ஸில் சேர்ந்தேன். மாதம் தவணை கட்டணும், ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருக்கேன். நீங்கள் இப்படி பேமெண்ட் நிறுத்திட்டா நான் என்னுடைய நிலைமை என்ன ஆகும்? இதே மாதிரி மக்களுடைய ஒவ்வொருவரும் கடன் வாங்கி தான் இந்த நிறுவனத்தில் இணைந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பேமெண்ட் ஏதோ ஒரு காரணத்துக்காக நிறுத்தினா கொஞ்சம் கூட நியாயமாக? இது மக்களுக்கான நிறுவனம்னு சொல்லிவிட்டு எல்லா டிசிஷனும் நீங்களே எடுக்கிறீங்க. மக்களுக்கான பரபரப்பான ஒரு முன்னெச்சரிக்கை நீங்கள் சொல்லவே இல்லை. நீங்கள் எச்சரிக்கையாக முன்னாடியே சொல்லியிருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நான் ரெடியாக இருப்பேன். கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாத இப்படி பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி பேமெண்ட் நீங்கள் ஸ்டாப் பண்ணுறது என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. மேலே இருக்க கடவுள் வந்து கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆகணும். நீங்கள் மேற்கொண்டு எலெக்ஷன் முடிஞ்சு நீங்கள் பேமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் பேமெண்ட் ரிலீஸ் பண்ண மாட்டீங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை. மேற்கொண்டு 2-3 மாதத்துக்கு கேஒய்சி அப்டேஷன் சொல்லி கதை சொல்லிக்கிட்டு இருக்க போகிறீங்க. நல்லா ஏமாத்துறீங்க ஐயா. இது சரியில்லை. கொஞ்சம் கூட உங்களை நம்பி வந்த மக்களை இப்படி ஏமாற்றாதீங்க ஐயா. கடவுளுக்கு கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லி ஆகணும், சரிங்களா? இந்த கமெண்ட் தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதுக்கு 69 பேர் லைக்ஸ் போட்டிருக்காங்க. அவர் சொன்ன விஷயத்துக்கு ஆதரவாக, ஆமாம் அப்படி தான் கம்பெனி ஓடிடும், உங்களுக்கு நாமம் போட்டாங்க அப்படி இப்படின்ட்டு நிறைய பேர் வந்து அவருக்கு பதில் கொடுத்துருக்காங்க. உங்கள் காசு போயிடுச்சு அப்படி இப்படின்ட்டு. ஆனால் இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இவருடைய முதல்ல வந்து இவர் ஒரு புதுசாக ஜாயின் பண்ண நபராக இருப்பார் கம்பெனியில் தற்சமயம், சரிங்களா? தற்சமயம்னா ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி கம்பெனியில் ஜாயின் பண்ண நபராக இருப்பார். ரெண்டாவது, கம்பெனியோடைய ஆரம்பத்திலிருந்து கண்டிப்பாக இவர் பயணம் செஞ்சு வந்த நபராக இருக்க மாட்டார். அப்புறம் இந்த 69 லைக் போட்ட நபர்கள் அப்படி தான். ஆனால் நான் வந்து இதுக்கு பதில் கொடுக்கறது கட்டாயமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த கம்பெனியுடைய ஆரம்ப உறுப்பினராக நான் இருக்கேன். இந்த கம்பெனியில் இதற்கு முன்னாடி V3 ஆன்லைன் டிவியிலிருந்து நான் எம்டி சாரோட பயணிச்சிட்டு இருக்கேன். எம்டி சார் இருக்கக்கூடிய எம்டி சார் மார்க்கெட்டிங் டைரக்டராக இருந்தார் அந்த கம்பெனியில். அப்போலேருந்தே ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்தே அவர் கூட நான் வந்து பயணிச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போது அந்த V3 ஆன்லைன் டிவிக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது. இதாவது ஒரு எலெக்ஷனுக்காக ஒரு 3 மந்த்ஸ் தான், ஜஸ்ட்டு 3 மந்த்ஸுக்கு அப்புறம் பேமெண்ட் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் V3 ஆன்லைன் டிவியில் நான் இருக்கும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனை கம்பெனி சந்திச்சிச்சு அப்படின்னா, லாக்டவுன் போட்டாங்கங்க. யாருக்கும் ஒரு பேமெண்ட்டு கூட வரல. ஒரு பேமெண்ட்டு கூட போட முடியாத ஒரு சூழ்நிலை. எல்லா கடையும் மூடிட்டாங்க. எந்த கம்பெனியும் ஓப்பனில் இல்லை. இது என்ன சொல்கிறதுனா, ஆஃப்லைனில் இருக்க எல்லா கம்பெனியும் மூடிட்டாங்க. எல்லாம் வீட்டுக்கு போங்க, சம்பளம் கிடையாது. பல பேர் ஒர்க்கர்ஸை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஆனால் அப்படி இருந்தும் கூட V3 ஆன்லைன் டிவியில் நம்ம எம்டி சார் மார்க்கெட்டிங் டைரக்டராக இந்த கம்பெனியில் 12 மாதம், எப்படி ஃபுல் லாக்டவுன் போட்டு 12 மாதம் அவங்க கொடுத்த அந்த வீடியோ டாஸ்க்கை கரெக்டாக முடித்தவங்களுக்கு சம்பளம் போட்டாங்க, சேல்ரி வாங்கினா. அதில் ஒரு நபர் நான், சரிங்களா? நான் வேறு யாரோ ஒரு இது பார்த்ததை வச்சு நான் அவங்கள்ட்ட சொல்லலை. நான் வந்து அனுபவபூர்வமாக கம்பெனி எம்டி மார்க்கெட்டிங் டைரக்டராக இந்த கம்பெனியில் எப்படி நம்மள்ட்ட நடந்துக்கிட்டாரு, அந்த கம்பெனியில் அப்போ எம்டியாக இருந்தவர் எப்படி நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிறத வச்சு நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல வரேன். 1 வருஷத்துக்கிட்ட கரெக்டாக எந்த விதமான தங்கு தடை இல்லாமல் பேமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. மாதம் 12,000 அப்படின்னு. அந்த அப்போ உள்ள ஸ்கீமில் உள்ளவங்களுடைய மேக்ஸிமம் சேலரியே 12,000 தான், சரிங்களா? அதனால் இப்போ இவர் சொல்கிறாரு, திடீர்னு இப்படி நிறுத்திட்டீங்க, நீங்கள் முன்கூட்டியே எச்சரிக்கை பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு, இல்லை நீங்கள் ஒரு பேமெண்ட் 2 பேமெண்ட்டாவது போடணும் அப்படின்ட்டு சில பேர் சொல்லக்கூடிய நபர் இருக்காங்களே, அந்த நபருக்கு நான் ஒன்று கேட்டுக்கிறேன். உங்களுடைய ரிக்வஸ்ட், உங்களுடைய கோரிக்கைக்காக இந்த நேரத்தில் சரியான ஒரு முடிவை எம்டி சார் எடுத்து பேமெண்ட்ஸ் நிறுத்தலை அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக எலெக்ஷன் டைமில் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தால் கம்பெனியுடைய அத்தனை அக்கௌண்ட்டையும் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. அது ரிலீஸ் பண்ணுறதுக்கு பல மாதம், பல வருடம் கூட ஆகும். கம்பெனி அப்போ தான் வந்து ஒரேடியாக மூடக்கூடிய சூழ்நிலை நீங்கள் ஒரு சில நபர்கள் அறிவில்லாமல் பேசுவதன் மூலமாக நடந்துடும். ஆனால் அந்த ஒரு தப்பை கம்பெனி பண்ணாமல் பல பேருக்கு சிரமம் தான். என் கம்பெனிக்கே பல விதமான சிரமம் தான் இப்படி பேமெண்ட் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறது.
எவ்வளவோ பர்ச்சேஸுடைய ஐடிஸ் வந்து பெண்டிங்காக ஹோல்டாக இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் கம்பெனி வந்து அதாவது ஒரு தலைமைக்கு தான் தெரியும் என்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்கு குடும்பத்தில், அதை எப்படி நம்ம கையாளணும் அப்படின்னு. குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து அது தப்பாக தான் தெரியும். உங்கள் கீழேருந்து பார்க்குறவங்களுக்கு தப்பாக தான் தெரியும். ஆனால் மேலே இருக்கிறவங்களுக்கு தான் எதை இப்போ செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த ஒரு 3 மாதம் வந்து பேமெண்ட்டு ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுனாலலாம் கம்பெனி எந்த விதத்துலையும் பாதிப்பாகாது. இன்னொருத்தவங்களுக்கும் நிறைய டவுட் இருக்கும். அதை நான் ஏற்கனவே ஒரு டீட்டெயில்டு வீடியோவாக போட்டிருக்கேன். என்ன அப்படின்னா 3 மாதம் ஃபுல்லாக வேலெட்டில் நிறைய காசு சேர்ந்துடும், எப்படி அதை மொத்தமாக கொடுப்பாங்க அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். அதை பற்றிலாம் நீங்கள் எந்த விதத்துலையும் கவலைப்பட தேவையில்ல. 1 வருஷமாக எந்த விதமான பர்ச்சேஸும் நடக்காது. அப்போவே V3 ஆன்லைன் டிவியில் மார்க்கெட்டிங் டைரக்டராக நம்ம MD சார் இருக்கும் பொழுதே 1 வருஷம் பர்ச்சேஸ் எந்த பர்ச்சேஸும் நடக்காமலே பேமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக ஒவ்வொரு மாதமும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது ஜஸ்ட்டு 3 மந்த்ஸ் தான். அப்போது V3 ஆன்லைன் டிவி இருக்கும்போது எந்த ஸ்டோர்ஸும் கிடையாது, எந்த ஆஃபீஸும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. லாக்டவுன் போட்டாங்கன்னு மூட்டு போயிருக்கலாம். ஆனால் நம்முடைய MD சார், அந்த கம்பெனியோடைய MD, நம்முடைய மார்க்கெட்டிங் டைரக்டர், நம்முடைய MD சார் அப்படி பண்ணலை. ஏன்னா அவருடைய நோக்கம் இந்த விதத்துலேயும் தூக்கிட்டு ஓடுறதோ மூடிட்டு போகிறதோ கிடையாது, வாழ்ந்து காட்டுறது. எந்த அளவுக்குன்னு சொன்னால் மக்களை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இது பண்ணுறது. என்ன பண்ணுறதுன்னா அவங்களுடைய பொருளாதாரத்துடைய மாற்றத்தை ஏற்படுத்துவது. ஆனால் நீங்கள் இந்த கமெண்ட் பண்ணது மேக்ஸிமம் V3 இருப்பாரா இல்லைன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக ஒரு V3 CM மெம்பராக இருந்தால் இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டார். வேறு யாராவது காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக கூட இந்த மாதிரி ஒரு கமெண்டை போட்டிருக்கலாம். ஸோ இந்த கமெண்டை பார்த்து நீங்கள் V3 உறுப்பினர்கள் எந்த விதத்துலையும் வந்து பதட்டம் அடையாதீங்க, பயப்படாதீங்க. இந்த 3 மாதத்துக்கு அப்புறம் கம்பெனி சொன்ன முறைப்படி சொன்ன பேமெண்ட்டை கண்டிப்பாக நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டமைச்சது வந்து வீணாக்கிறது கிடையாது, மிகப்பெரிய அளவில் ஒரு சாதனை படைப்பதற்கு தான். இது வரைக்கும் நம்ம கம்பெனி உருவாக்கி இருக்க கட்டமைப்பை நம்ம வாங்க பார்ப்போம். எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க V3 வந்து மூடிட்டு போயிடும். இது வரைக்கும் V3 அமைச்ச கட்டமைப்புடைய சாதனை என்ன அப்படின்னு பார்த்தா, எத்தனை அலுவலகம் அப்படின்னு பார்த்தா, காந்திபுரம், கோயம்புத்தூரில், நரசிம்மநாயக்கன் பாளையம், ஒண்டிப்புதூர், RS புரம், பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம், ஊட்டி, மதுரை மாட்டுத்தாவணி, ஈரோடு, கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, சிவகங்கை, சென்னை, சைதாப்பேட்டை, சேலம், தருமபுரி, திண்டுக்கல், திருச்சி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருப்பூர், திருவண்ணாமலை, தூத்துக்குடி, தென்காசி, தேனி, நாகப்பட்டினம், நாகர்கோவில், நாமக்கல், ராமநாதபுரம், விருதுநகர், வேலூர், கடலூர், கரூர், தாராபுரம், அருப்புக்கோட்டை, நாமக்கல், திருச்செங்கோடு, காஞ்சிபுரம், புதுக்கோட்டை, விழுப்புரம், அரியலூர், சங்கரன்கோயில், பாண்டிச்சேரி, சேலம் குகை, சேலம் பைபாஸ், சேலம் மாத்தூர், கும்பகோணம், மஞ்சேரியல், தெலுங்கானா, பெங்களூர் கர்நாடகா, திருப்பதி ஆந்திரா, விஜயவாடா ஆந்திரா, லக்னோ உத்தரப்பிரதேசம். இந்த அளவிற்கு ஆஃபீஸ்கள் 9 மாநிலங்களில் 1000க்கும் மேற்பட்ட ஸ்டோர், 52 இடத்துல, சரிங்களா? 5 ஸ்டேட்டில், மீதி 47 மாவட்டத்தில், ஒரு மாவட்டத்தில் 2-3 ஆஃபீஸ் கூட ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் எதுக்குங்க? காலம் ஃபுல்லாக கம்பெனியை வந்து சிறம்பட எந்த விதமான தங்கு தடையெல்லாம் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் மட்டுமா தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது. கம்பெனி மூடிட்டு போகிற நோக்கம் கிடையாது. உறுப்பினர்களுக்கு எந்த விதத்தில் அவருடைய அந்த வருமானத்தை கொடுக்கக்கூடாதுங்கிற நோக்கம் கிடையாது. எனவே இந்தியாவுடைய மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக V3 மார்க்கெட்டிங்கை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த அளவிற்கு உடைய கம்பெனியும், இந்த அளவுக்கு ஒரு அப்டேட்டாக கம்பெனி, இந்த அளவுக்கு ஒரு எந்த ஆன்லைன் கம்பெனியுமே நீங்கள் பார்க்க முடியாது. சரிங்களா? நீ எந்த ஒரு ஆன்லைன் கம்பெனியாவது இந்த அளவுக்கு ஆஃபீஸ் இருக்குதுன்னு நீங்கள் எனக்கு காட்டுங்க, நான் வந்து என்னுடைய பேரையே நான் மாற்றிக்கிறேன். சரிங்களா? அது MHன்ற இந்த அந்த வார்த்தையை கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன் இதுக்கு மேலே இந்த சேனலில். யாராவது ஒரு ஆதாரப்பூர்வமாக இந்த அளவுக்கு ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மக்களுக்கு பயன் கொடுக்குற விதத்தில், சரிங்களா, ஆளை சேர்க்காமல், அதாவது நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இருக்குது, வெஸ்டிஜாம்பு, மற்ற நிறைய இருக்குது. ஆனால் அவங்கெல்லாம் வந்து உறுப்பினர்கள் பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு பேமெண்ட் அப்படின்னு நிர்பந்தப்படுத்துவாங்க. V3 மட்டும்தான் சுதந்திரமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்களா, நீங்கள் அந்த நாங்கள் கொடுக்குற ஒர்க்கை ஆட் பார்த்து கேப்சா பண்ணுற ஒர்க்கை பண்ணுறது மூலியமாகவே வாழ்நாள் முழுவதும் வருமானம் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம் எந்த ஒரு MLM துறையிலுமே கிடையாது. அது பயணிக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்குமே தெரியும். சரிங்களா? இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த ஏப்ரல் 2 மேலே ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி நமக்கு வரவிருக்குது. அதை நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து நம்ம அதை பெற்றுக்கொள்ளணும். சரிங்களா? வெகு விரைவில் பழைய நிலைமைக்கு நம்முடைய நிறுவனம் திரும்பி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும். எனவே அனைவரும் வந்து பொறுமையுடனும் தன்மைக்குடன் காத்திருக்கும். அதுதான் நம்ம இப்போ செய்ய வேண்டிய நிறுவனத்துக்கு மிகப்பெரிய ஒரு கைமாறாக இருக்கும்.
அதை விட்டுட்டு மற்ற நபர்கள் பேசக்கூடிய எந்த விதமான ஒரு தவறான விஷயத்தையும் நீங்கள் உங்கள் மனசை போட்டு குழப்பிக்க தேவை கிடையாது. ஏன்னா V3 ஆன்லைன் டிவிலேருந்து கம்பெனி வந்து மூடணுன்னா அப்போ லாக்டவுன் போட்டாங்க, அப்போயே மூடிட்டு போயிடலாம். ஆனால் அப்படி பண்ணலை. அதிலிருந்து மைவி3 ஆட்ஸ்ன்னு கம்பெனியை வந்து லாக்டவுன் காலத்துலேயும் கம்பெனி நடத்தணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சிஸ்டமை கொண்டு வந்து அதில் உள்ள உறுப்பினர்களுக்கும் எந்த விதத்துலையும் பாதிப்பு இல்லாமல் நான் அந்த கம்பெனி ஆரம்பத்துலேயும் பயணிச்சு நான் சொல்கிறேன். இப்போ வரைக்கும் நம்ம MD சாரோடு சேர்ந்து பயணித்தவங்களுக்கு ₹1 கூட நஷ்டம் விளைவிக்காத வகையில் அவங்க வருமானத்தை அதிகப்படுத்துகிற வகையில் தான் நம்ம MD சார் நடந்து கொண்டு இருக்கார், நமக்கு வருமானம் கொடுத்து கொண்டு இருக்கார். சப்போஸ் ஒரு கால், அதாவது 100% பொருளாதாரம் நமக்கு கொடுக்கறதுக்கு தடைபடுவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே ஒரு கால் வந்து ஏதாவது தடை வந்தது அப்படின்னு சொன்னாலும் நம்ம MD சார் ஊரை விட்டு ஓட மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார். நம்மள்கிட்ட இருக்கிற நிலைமை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். என்ன அப்படின்னா, தற்சமயத்துக்கு வந்து பிஸ்னஸுடைய அந்த ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ப்ராஃபிட் இன்னும் அதிகப்படுத்திட்டு உங்களை எடுக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லுவாரே தவிர எந்த சூழ்நிலையும் நம்மளை விட்டுட்டு ஓட மாட்டார். இன்னும் வேறு புதிய புதிய திட்டங்களை, அதுக்காக தான் நமக்கு வருமானம் கொடுப்பதற்கு புதிய புதிய திட்டங்களை செயல்படுத்துறதுக்கான எல்லா முயற்சியிலும் ஈடுபட்டுருக்கார். அந்த திட்டங்களை வாங்க நம்ம பார்ப்போம். எல்லோரும் கேள்விப்பட்டிருங்க, மைவி3 ஆர்ட்ஸுடைய அடுத்த அத்தியாயம் 7 ரெயின்போ பிளான். 1வது இன்சூரன்ஸ் ஆஃபீஸ் வந்து கம்பெனி சைட்லேருந்து இது பண்ண போகிறாங்க. அப்புறம் கேர் சர்வீசஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. பழமுதிர் நிலையம், டெக்ஸ்டைல் ஷாப்ஸ், துணிக்கடை, டைலர் ஷாப்ஸ், தையலகம், ஃபுட்வேர் ஷாப்ஸ், காலணிகள், செப்பல்ஸ், அப்புறம் ஸ்பா சென்டர், அழகு நிலையங்கள். இதில் எதுலேயுமே நஷ்டம் இல்லாத வியாபாரம். மேக்ஸிமம் இது திங்க் பண்ணி பாருங்கள். இதில் எதையுமே பெரிய அளவில் லாஸஸ் இருக்காது. எல்லாம் உடனே சேல்ஸ் ஆகிற வியாபாரம். அப்படி சேல்ஸே ஆகலைனாலும் நெக்ஸ்ட்டு அடுத்த நாள் வந்து சேல்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். எதுவுமே வந்து வீணாகிற மாதிரி இல்லை, எந்த திங்ஸும் கிடையாது. பழமுதிர் நிலையம் வந்து அது மைவி3 ஆர்ட்ஸ் பழமுதிர் நிலையம் வச்சா கண்டிப்பாக மக்கள் ஹெல்த்தியான பொருள், ஆர்கானிக்கான விஷயத்தை தான் வந்து பழமாக அறுவடை செஞ்சு வைப்பாங்க அப்படின்ட்டு பெரும்பான்மை மக்கள் கண்டிப்பாக வாங்குவாங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான திட்டமாக நம்ம MD சார் வச்சுருக்காரு. விரைவில் இதை செயல்படுத்துவாங்க. நீங்கள் கொஞ்சம் பொறுமையோட காத்திருக்கணும். நெக்ஸ்ட் என்ன பிளான் அப்படின்னா, இந்த கடையோடலாம் டைஅப் பண்ண போகிறாங்க, சரிங்களா? அதே மாதிரி இங்கே இந்த கடைகள்லாம் நம்ம சென்று பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா 4% கமிஷன் தான் நமக்கு இன்கம் கிடைக்கும். இன்னும் உங்களுக்கு 12 லெவல்லேருந்து உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இன்னும் கம்பெனி நிறுவனத்திற்கு வந்து 20% லாபம் கிடைக்கிற மாதிரி இந்த திட்டங்கள்லாம் வகுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து வெகு விரைவில் நமக்கு அவருடைய MD ஃபோரம் சேனலில் சொல்லுவார். நீங்கள்லாம் பொறுமையோடு காத்திருக்கணும். அப்புறம் நம்ம ஸ்டோர்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம்ல, அது எத்தனை ஸ்டோர், எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை ஸ்டோர் இருக்குது அப்படிங்கிற தகவலையும் நம்ம இப்போ பார்ப்போம் வாங்க. மைவி3 ஆர்ட்ஸோட ஸ்டோர்ஸ் வந்து ஆந்திர பிரதேஷில் பாப்பல்டா அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஸ்டோர் இருக்குது. ஆந்திர பிரதேஷில் மட்டும் 9 இடத்துல ஸ்டோர் இருக்குது. டெல்லியில் ஒரு ஸ்டோர் இருக்குது. கர்நாடகாவில் ஒரு 6-7 இடத்துல இருக்குது. கேரளாவில் ஒரு இடத்துல இருக்குது. மகாராஷ்டிராவில் மும்பையில் இருக்குது. ஒடிசாவில் இருக்குது. பாண்டிச்சேரியில் இருக்குது. அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, அதாவது எத்தனை இருக்குது அப்படிங்கிற கவுண்ட் இங்கே இருக்குது, சரிங்களா? இப்போது தமிழ்நாட்டில் செங்கல்பட்டில் 4 இருக்குது. சென்னையில் வந்து 14 ஸ்டோர் இருக்குது. கோயம்புத்தூரில் 143 ஸ்டோர் இருக்குது. கடலூரில் 8 இருக்குது. தருமபுரியில் 18 ஸ்டோர். திண்டுக்கல்லில் 15. ஈரோட்டில் 64. கள்ளக்குறிச்சியில் 21 ஸ்டோர். காஞ்சிபுரமில் 8. கன்னியாகுமரி 23. கரூர் 13. கிருஷ்ணகிரி 29. இதெல்லாம் வந்து மைவி3 ஆர்ட்ஸோட கடைகள் இந்த மாவட்டத்தில் இத்தனை இருக்குது அப்படிங்கிற கவுண்ட்டு. மதுரையில் 36. நாகப்பட்டினத்தில் 4. நாமக்கல்லில் 36. நீலகிரியில் 5. பெரம்பலூரில் 3. புதுக்கோட்டையில் 7. ராமநாதபுரத்தில் 5. ராணிப்பேட்டில் 11. சேலத்தில் 38. சிவகங்கையில் 10. தென்காசியில் 21 ஸ்டோர். தஞ்சாவூரில் 11. தேனி 23. தூத்துக்குடி 15. திருச்சிராப்பள்ளியில் 29. திருநெல்வேலி 14. திருப்பத்தூர் 20. திருப்பூர் 54. திருவள்ளூர் 6. திருவண்ணாமலை 14. திருவாரூர் 6. வேலூர் 31. விழுப்புரம் 6. விருதுநகர் 34. வேறு ஏதாவது தெலுங்கானா ஸ்டேட்டில் 1 இருக்குது. அப்புறம் தெலுங்கானா ஹைதராபாத்தில் 3 இருக்குது. கரீம்நகர் 1. மற்ற எல்லா ஸ்டேட் இது தெலுங்கானாவில் உள்ள மற்ற ரங்காரெட்டி, சங்கராரெட்டி, சித்பீர், வாரணாப்பட்டி இப்படின்னு தமிழ்நாட்டில் உள்ள எந்த மாவட்டத்துலேயும் மைவி3 ஆர்ட்ஸுடைய கடை இல்லாமல் இல்லை. அதை தாண்டி தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, டெல்லி, மகாராஷ்டிரா, ஒடிசா, பாண்டிச்சேரி இப்படி எல்லா வெளி மாநிலங்கள் உட்பட நம்முடைய மைவி3 ஆர்ட்ஸ் வந்து ஸ்டோர்
பறந்து விரிந்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா? அதை வந்து நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்கொள்ளாதீங்க. இந்த இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனது வீணாக்கிட்டு போகிறது கிடையாது. மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சியை நம்முடைய உறுப்பினர்கள் அத்தனை நபர்களுக்கு கொடுப்பதற்காக தான் இந்த 3 மாதம் நீங்கள் வர ஜூன் வரைக்கும் வெயிட் பண்ணுறது அப்படின்றதுலாம் ஒரு சாதாரண விஷயம். உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குறதும் கம்பெனிக்கு ரொம்ப சாதாரண விஷயம். மொத்த பேமெண்ட்டையும் ஒரே பேமெண்ட்டாகவே கொடுத்துருவாங்க. சரிங்களா? அது எப்படி கொடுப்பாங்கன்னு நீங்கள் பயப்பட தேவையில்ல. நான் மொத்த பேமெண்ட்டு 1 லட்சம், 1.25 லட்சம், 1.25 லட்சம் வரையெல்லாம் அமௌண்ட்டு சேர்த்து நான் வித்ட்ரா போட்டு எடுத்துருக்கேன். அதில் எந்த பிரச்சனையும் வராது. கம்பெனி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இறைவன் மேலே நம்பிக்கை வச்சு கம்பெனியில் பயணிச்சிங்க. எந்த விதமான நெகட்டிவ்ஸை பற்றியும் பொருட்படுத்தாமல், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா பக்கத்தில் உள்ள உங்களுடைய ஜோன் ஆஃபீஸில் போய் விசாரிங்க. டெய்லி கூகுள் மீட் அட்டன் பண்ணுங்கள். வாரத்துக்கு ஒரு தடவை ஆஃபீஸில் மீட்டிங் வச்சுப்பாங்க, அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கம்பெனியில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். மேலும் நம்முடைய மை வித் கேர்ஸை பற்றிய தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு, நான் சொன்னதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி என்கிட்ட கேளுங்க. உங்களுக்கான சரியான பதிலை நான் சொல்லுவேன். மேலும் உங்களுக்கு தகவல் தெரியணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் ஒரு புதிய தகவலுடன் உங்களுடைய சந்தேகத்திற்கு தீர்வுடன் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் MHI. நன்றிகள்.